அம்மாடி செல்வி, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடுவோம். அப்படியே உங்க அப்பா அம்மாவையும் கூப்பிடுவோம்மா. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நல்லது நடக்கிற நேரத்துல தான் பிரிஞ்சு போனவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மனசு மாதிரி ஒண்ணு சேருவாங்க. என்ன செல்வி, ஏன் இவ்வளவு யோசிக்கிற? அவங்க வந்தா நல்லா இருக்கும்ல? அத்தை, நான் சொல்றத நினைச்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிட வேண்டாம். என்னது, எதுக்கு செல்வி அத்தா மாமா வர வேணாம்னு சொல்றாங்க? அத்தை, உங்க 60ஆம் கல்யாணத்துக்கு நாம குடும்பத்தோட போய் கூப்பிட்டப்பவே அவங்க வரல. உங்க ஃபங்க்ஷனுக்கே வராதவங்க கீர்த்திக்கு நடத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்துட போறாங்க. இப்ப நாம போய் கூப்பிட்டு அவங்க வராம போனா மறுபடியும் எல்லாருக்குமே சங்கடம் தான் மிச்சம். அதுவும் இல்லாம இப்ப நாம அவங்களுக்கு கடனாளியா இருக்கோம். இந்த நேரத்துல ஃபங்க்ஷன் நடத்துறோம்னு போய் கூப்பிட்டோம்னா எங்க அம்மா உங்களால கடனே அடைக்க முடியாதுன்னு மறுபடியும் என்கிட்ட வந்து அதை சொல்லுவாங்க. வேலு கூடவே அங்க வர சொல்லி என்னை கட்டாயப்படுத்துவாங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சுதான் நான் அவங்கள ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வேண்டான்னு சொல்றேன். அப்படின்னா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரவே முடியாதா? கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுமா? ஒரு நல்லது கெட்டதுல கூட கலந்துக்க முடியாதா? அத்தை, கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு காலம் வரும். அப்போ அவங்கள கூப்பிடலாம். அது வரைக்கும் அவங்க நம்ம வீட்டு நல்லதுல கலந்துக்காம இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. சரி, இவ்வளவு தூரம் சொல்ற, அந்த மாதிரியே செஞ்சிடுவோம். இந்த பாரு, நான் கேட்டேன்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என்னமோ என் மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு உங்களை பத்தி தெரியும் அத்தை. நான் எதையுமே நினைக்கல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஃபங்க்ஷனை நாமளே சூப்பரா நடத்திடலாம். சரி, நீ சொல்ற மாதிரியே நடத்திடலாம்.